சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 17 வயது சிறுமியை கட்டாய திருமணம் செய்வதற்காக கடத்த முயன்றதாக கூறப்பட்ட புகாரில் சுப்பிரமணி என்பவரையும் அவரது தாய் பூங்கொடியையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறுமியை வழிமறித்து இருவரும் கடத்த முயன்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே குர்மாபாளையம் பகுதியில் 97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் போடப்பட்ட தரமற்ற தார்ச்சாலையை கிராம மக்கள் பெயர்த்தெடுத்தனர். தரமற்ற சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்காமல் தங்கள் மீது காவல்துறையில் புகார் அளித்திருப்பது எந்த வகையில் நியாயம் என கிராம மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் சுற்றுக்காவல் பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் 8 பீப்பாய்களில் இருந்த 2400 லிட்டர் சாராய ஊறலை கைப்பற்றி அதே இடத்தில் கொட்டி அழித்தனர். திருப்பூரில் மாட்டு சாணத்தை கச்சனா என கூறி விற்பனை செய்து வந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். 4வருடன் தொடர்பில் இருந்தவர்கள் யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் பொதுமக்களின் காலில் விழுந்து மது உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டனர். திருப்பூரில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள நடுவத்தில் கூடுதல் கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பணியின் போது மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ், மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபினவ், வேட்பாளர்களின் முகவர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர். கோவில்பட்டி அருகே பெருமாள்சாமி என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 65 பவுன் தங்க நகைகள் மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர். குடியிருப்புகள் நெருக்கமாக உள்ள பகுதியில் நடைபெற்ற இந்த கொள்ளை நிகழ்வு பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது.